ஒவ்வொரு ஊருக்கும் பல பெருமைகள் இருக்கும். அந்த வகையில் இந்த புதுக்கோட்டை மாநகருக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஊர் இந்த புதுக்கோட்டை. பல்வேறு பெருமைகளை தாங்கி நிற்கும் இந்த புதுக்கோட்டை மாநகரில் வேந்தர் டிவியின் செல்லாஸ் பப்ளிசிட்டி வழங்கும் இது உங்க மேடை நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு சோதனைகள் அதிகம்? எல்லாருக்குமே சோதனை தான். பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சோதனை, பெண்களுக்கு ஒரு சோதனை, ஆண்களுக்கு ஒரு சோதனை. சோதனைகளை கடந்து வென்றவர் தான் மனிதன். இதில் ஒரு 6-8 பேர் கொடுத்துருக்குறாங்க. இந்த போலாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் ஒரு எதிர். நம்ம இங்கே போகும்போதே வேகமாக மோட்டர் சைக்கிளில் போனால் எதுக்கு காற்றடிக்கும், வழுக்குனா வலிக்கி விட்டுரும், பிரேக் போடணும், எதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். எனவே இந்த சோதனைகள் இடர்பாடுகளை எல்லாம் கடந்தவன் தான் மனிதன். இதில் டைரெக்டாக யாராருக்கு சோதனை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு சோதனை அதிகங்கிறதுல இயற்கையால் மனிதர்களுக்கு, இல்லை மனிதர்களால் இயற்கைக்கு, அரசியல்வாதிகளால் மக்களுக்கு, மக்களால் அரசியல்வாதிகளுக்கு, மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு, ஆண்களால் பெண்களுக்கு, பெண்களால் ஆண்களுக்கு. இன்றைய சூழ்நிலையில ஆசிரியர்களால் தான் மாணவர்களுக்கு அதிக சோதனைன்னு சொல்றேன். எப்படின்னு கேக்குறீங்களா? எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறதே ஒரு பெரிய சோதனை தான். புக்கு, நோட்டு, பென்னு, பென்சிலு, இரேசரு, ஷார்ப்னரு, ஸ்கேலு, பாக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, ப்ராக்டிக்கல் நோட்டு, எக்ஸாம் பேப்பரு, எக்ஸாம் பேடு, தியரி அப்படின்னு சொல்றதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குதே சார். இதெல்லாம் யூஸ் பண்ணி படிக்கிற எங்களுக்கு எவ்வளோ சோதனையா இருக்கும். எங்க அப்பா அம்மாலாம் 6 வயசுக்கு தான் ஸ்கூலுக்கே போனாங்களாம். எங்க தாத்தா எங்க அப்பாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விடையில சார் வந்து கையால காதை தொடுங்கன்னு சொல்லி தான் ஸ்கூல்லே சேர்த்துக்கிட்டாங்களாம். ஆனா நாங்க இன்னைக்கு தவந்து போய் எங்க வீட்டு கதவை தொட்டாலே கொண்டு போய் பிரிகேஜில் விட்டுறாங்களே. சார் ஒரு நிமிஷம், கதவை கூட தொட முடியாத உங்களை நாங்க ஏணி மரமா இருந்து சிகரத்தை தொட வர்றோம் பார்த்தீங்களா, சிகரத்தை. அதாங்க நாங்க ஆசிரியர்கள், எங்களை குறை சொல்லாதம்மா. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தமிழ் நடத்துறதுக்கு ஒரு சார் இருப்பார். அவர் தமிழ் மட்டும்தான் நடத்துவார். அதே மாதிரி இங்கிலீஷ் நடத்துறதுக்கு ஒரு சார் இருப்பார். அவர் இங்கிலீஷ் மட்டும் தான் நடத்துவார். மேத்ஸ் நடத்துறதுக்கு ஒரு சார் இருப்பார். அவர் மேத்ஸ் மட்டும் தான் நடத்துவார். சயின்ஸ் நடத்துறதுக்கு ஒரு சார் இருப்பார். சயின்ஸ் மட்டும் தான் நடத்துவார். சோசியல் நடத்துறதுக்கு ஒரு சார் இருப்பார். அவர் சோசியல் மட்டும் தான் நடத்துவார். ஆனா 5 சப்ஜெக்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நாங்க மட்டும் படிக்கணுமா? இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனையா இருக்கும். சார் ஒரு நிமிஷம், டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டூடெண்டா இருந்தப்ப அந்த 5 சப்ஜெக்டையும் படிச்சனால தான் டீச்சர் ஆயிருக்காங்க. நீங்களும் அவங்க நடத்துற 5 சப்ஜெக்டையும் படிச்சீங்கன்னா நீங்களும் எதிர்காலத்துல ஒரு டீச்சர் ஆயிடலாம். நாங்க உங்களை பாடம் நடத்த வேணான்னு சொல்லல, தூங்குற மாதிரி நடத்தாதீங்கன்னு தான் சொல்றோம். குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோன்னா கண்டிப்பா லீவ் விடுவாங்க. அந்த லீவ் விடுறதுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க பாருங்க. எல்லா சப்ஜெக்ட் சாரும் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கு. சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சார் ஒன்று எடுப்பாரு, பயாலஜிக்கு ஒரு சார் இருப்பாரு. மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கு. எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்ய எப்படியாச்சும் 2 நாளாச்சும் தேவைப்படும். அப்ப 6 ப்ராஜெக்ட் செய்ய எப்படியும் 12 நாள் தேவைப்படும். ஆனா லீவ் கொடுக்கறதே 10 நாள் தான். நாங்க என்ன 2 நாள் அடுத்த நாள் இருந்து கடன் வாங்கியா செய்ய முடியும்? நாங்க ப்ராஜெக்டே கொடுக்க வேணாம்னு உங்களுக்கு சொல்லல, 4 நாள்ல முடிக்கிற மாதிரி கொடுங்கன்னு தான் சொல்றோம். ஒரு டேர்ம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சனால தான் லீவுங்கிற ஒன்றை விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த டேர்ம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். நீங்கள் லீவ்லையும் ப்ராஜெக்ட் கொடுத்து எங்களை கொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி சார் அடுத்த கிளாஸில் வந்து கவனிக்க முடியும்? இப்பெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் மதிப்பெண்கள் தான் பிள்ளைங்கள்ட்ட விதைக்கிறாங்களே தவிர மதிப்பான எண்ணங்களை விதைக்க குறைஞ்சிட்டாங்க. எல்லா டீச்சர்ஸும் பிள்ளைங்களை மார்க்கு 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 மட்டும் குறிக்கோளை வச்சு ஓட சொல்றாங்க. எல்லா பிள்ளைங்களாலையும் எப்படி சார் 500க்கு 499 மார்க் எடுக்க முடியும்? கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு தனித்திறமை இருக்கும். பாடுறது, பேசுறது, எழுதுறது, கவிதை எழுதுறதுன்னு அந்த திறமையை எந்த டீச்சர் வெளிக்கொண்டு வராங்களோ அவங்க தானே உண்மையான டீச்சர். அப்படிப்பட்ட டீச்சர்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலைகள்ல ஆசிரியர்களால் தான் மாணவர்களுக்கு அதிக சோதனை. பார்ஷியாலிட்டிங்கிறது நிறைய டீச்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. படிக்கிற பையன், படிக்காத பையன், பிடிச்ச பையன், பிடிக்காத பையன், அவன் ஆஃபீஸரோட பையன், சாதாரண பையன்
அவங்கள்ட்ட மட்டும் அதிகமாக பேசுறது, அவங்க கேட்டால் மட்டும் டவுட் சொல்றது, இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் பண்ணுறனால மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஏன் நம்மளால இதை செய்ய முடியாதா, ஏன் நம்மள்ட்ட தான் டீச்சர் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மன அழுத்தம் ஏற்பட்டு அவனால் படிக்க முடியாமல் போகுது. இப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இன்றைய காலத்தில் இருக்கனால தான் ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு சோதனை நான் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் வந்து 9th 11th புக்கு சிலபஸ் எல்லாம் மாத்திடுச்சு. அந்த புக்கை பார்த்தாலே தலையை சுத்துது, கடல் மாதிரி கிடக்கு. அந்த புக்கு போஸ்டரை நடத்தி முடிக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா 365 நாளுக்கு 365 நாளும் ஸ்கூல் வரணும்னு சொல்ற நிலைமை வந்துருமே. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில ஆசிரியர்களால் தான் மாணவர்களுக்கு சோதனைன்னு. சார் ஒரு நிமிஷம் சார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு இந்த பாப்பா அழகா ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாங்களும் ஒரு மனுஷங்க தானே, நாங்களும் எங்க குடும்பம் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு தானே ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம். 68 கிலோ இருந்த நான் இப்ப 42 கிலோ ஆயிருக்கேன் சார். பிபி டேப்லெட். ஆமா சார். சரி. பிபி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்த நான் இப்ப இன்சுலின் லெவலுக்கு இறங்கியிருக்கேன்னா பாருங்களேன். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு நாங்க கொடுக்குற சாதனையே ஒழிய சோதனை இல்லை சார். மேம் ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உங்களை யாரு மேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர சொல்றா? நீங்களும் வர வேணாம், எங்களே நிம்மதியா விடுங்கன்னு தானே நாங்க சொல்றோம். சார் ஒரு நிமிஷம். இந்த டீச்சர் சொன்னாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் புருஷன் புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர்றாங்களாம். அங்கே புருஷனை விட்டுட்டு வர்றீங்க, அவர் அங்கே எவ்வளோ நிம்மதியாக இருக்காரு தெரியுமா? நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அவர் பிபி மாத்திரை போடணும், சுகர் மாத்திரை போடணும், கொலஸ்ட்ரால் மாத்திரை போடணும். ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே தங்கிட்டீங்கன்னா அவருக்கு எந்த மாத்திரையும் தேவையில்லை. அதை ரொம்ப மனசில் வச்சுங்க. ஒரு நிமிஷம். ஸ்கூல்ல டெஸ்ட் நடக்குது. டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேம் வந்து பேப்பர் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதுல ஒரு பையன் 100க்கு 35 மார்க் வாங்குறான். உடனே அந்த மிஸ் சொல்றாங்க ஜஸ்ட் பாஸ், இதெல்லாம் ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி அவன் பேப்பரை தூக்கி வீசிடுறாங்க. அவனும் அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த டெஸ்ட்லயே அவன் 40 மார்க் எடுத்து காமிக்கிறான். 40 மார்க் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த டீச்சர் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு மார்க்கா, நீ எல்லாம் எங்க உருப்பட போட தருதல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதனால அவன் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு இன்னும் மார்க் கம்மியா தான் எடுப்பான். அதுக்கு பதிலா நீங்க சொல்லி பாருங்க, 35 மார்க்ல இருந்து 5 மார்க் கூட எடுத்துட்டியாடா, வெரி குட்ரா, கண்டிப்பா உன்னால முடியும்டான்னு சொன்னா அவன் 40 என்ன 80 எடுத்து காமிப்பான். நீங்க எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட ஒரு மடங்கு அன்பு செலுத்தினீங்கன்னா பிள்ளைங்க உங்கள்ட்ட பல மடங்கு அன்பு செலுத்துவாங்க. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில ஆசிரியர்களாக தான் மாணவர்களுக்கு சோதனைன்னு. இன்றைய காலத்தில் யாருக்கு சோதனை அதிகம்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி மாணவர்களால் தான் ஆசிரியர்களுக்கு சோதனை. ஏன் சொல்கிறேன்னா கேளுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு சோதனைகள் வைப்பாங்க. இன்றைய காலத்தில் மாணவர்களே சோதனையால் இருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு பாதியோட திரும்பி வந்துடுறான். என்னடா பாதியோட திரும்பி வந்துட்டேன், ஒழுங்காக ஸ்கூல்ல இருந்து படிக்க மாட்டியா அப்படின்னு உங்கள் அப்பா அவனை திட்டுறாரு. அப்பா நீ சொல்லாதப்பா, எங்கள் டீச்சர் ஒழுங்காகவே பாடம் நடத்த மாட்டாரு அப்படிங்கிறான். அந்த டீச்சர் நல்லா தான் பாடம் நடத்துவார், நீ என்ன போய் சொல்கிற அப்படிங்கிறார் அந்த அப்பா. உடனே அவன் சொல்கிறான், பா முந்தா நான் போனேன் 6 4 10ங்கிறாரு, நேற்று போனேன் 5 5 10ங்கிறாரு, இன்னைக்கு போகிறேன் 8 2 10ங்கிறாரு. அவருக்கே ஒரு நிலப்பாடு இல்லை, நான் எப்படிப்பா ஒழுங்காக படிப்பேன் அப்படிங்கிறாவன். எங்கள் அப்பாவுக்கு ரெட்டை தலைவலி வரும், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு தலைவலி, என் தங்கச்சி ஒரு தலைவலி, அதனால எங்கள் அப்பாவுக்கு ரெட்டை தலைவலி வரும். ஆனால் எங்கள் கிளாஸில் நாங்கள் 30 பேர், 30 பேரும் 30 விதமானவங்க. அதனால் எங்கள் ஆசிரியர்களுக்கு 30 தலைவலி வந்தாலும் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு சிரிச்ச முகத்தோட பதில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எங்களை பிள்ளைகளாக பாவிச்சது தானேங்க காரணம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் சோதனை கொடுக்குறாங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், இன்றைய காலத்தில் மாணவர்களால் தான் ஆசிரியர்களுக்கு சோதனைன்னு. ஒரு ஆசிரியர் முத நாள் வரலாறு பாடம் நடத்திட்டு வகுப்பறையிலேருந்து கிளம்பிட்டார். ஒரு பையன் என்னன்னா படித்தானே அவன்கிட்ட தான் நாளைக்கு முதல்ல கேள்வி கேட்போம் அப்படின்னு மறுநாள் கிளாஸ்க்குள்ளே வந்து அந்த பையனை எழுப்பி விடுறாரு. முகலாயராட்சி எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்துச்சுன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் 15ஆம் பக்கத்துலேருந்து 24ஆம் பக்கம் வரைக்கும் இருந்துச்சு சார் அப்படிங்கிறான். சரி, இந்த கேள்விக்கு தான் ஒழுங்கா பதில் சொல்லலை, இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்காச்சும் ஒழுங்கா பதில் சொல்லு. 1869 என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான்
தெரியல சார் அப்படிங்க. நான்சென்ஸ், இது கூட தெரியாது, அப்பதான்டா காந்தி பிறந்தாரு அப்படிங்கிறார். இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்காச்சும் ஒழுங்கா பதில் சொல்லு. 1873 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், காந்திக்கு 4 வயசு நடந்துச்சு சார் அப்படிங்கிறா. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கூட ஆசிரியர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க எங்களை மாதிரி மாணவர்கள். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, தமிழ் மதுரையில் பிறந்தது அப்படின்னு பாடம் நடத்துறாரு. ஒருத்தர் எந்திரிச்சு, எந்த ஆஸ்பத்திரியில் சார் பிறந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அவன், எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் மலர்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாரு. அந்த பத்திரிக்கையை வெளியீட்டு விழாவில் எங்கள் அப்பா தான் முடிவுரை பேசணும். முடிவுரை ரொம்ப சிம்பிள், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அதை கூட சொல்ல தைரியம் இல்லைங்கய்யா. எங்கள் அப்பா அந்த இடத்துல நின்று அழுதாரு. எங்கள் அப்பாவோட தமிழாசிரியர் தான் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவர். அங்கே வந்து அந்த மேடையில் எங்கள் அப்பாவை நகர்த்தி, இவனுக்கு பேசுகிற ஆற்றல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணுற திறமை ரொம்ப நிறையாவே இருக்குது, கூடிய சீக்கிரம் இந்த திறமையும் வரும்னு எங்கள் அப்பா ஊக்குவிச்சது ஒரு ஆசிரியர், எங்கள் அப்பாவோட தமிழ் ஆசிரியர். இன்னைக்கு எங்கள் அப்பா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஹெச்ஆர் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருந்து நிறையா ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாருன்னா அதுக்கு காரணம் யார்? எங்கள் அப்பாவோட ஒரு டீச்சர் தானே சார் காரணம். அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து எப்படி மாணவர்களை சேர்த்துக்குவாங்கன்னா, சாதாரணமாக சேர்த்துக்க மாட்டாங்க, மாணவர்களுக்கு ஒரு சோதனை வைப்பாங்க. எப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் கூட மேலே வெயில்னு பார்க்காம 2 நாள் அங்கேயே நிற்கணும், தூங்கவும் கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, அப்படியே நிற்கணும். அதுக்கப்புறம் வேறு அறிவுகளுக்கு சம்மந்தப்பட்ட சோதனையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் மாணவர்களை சேர்த்துக்கிறாங்க சார். இந்த காலத்தில் அப்படியே கிடையாது. ஏதாச்சும் சோதனை வச்சு ஃபெயில் ஆகிட்டா ஊர்லேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைய காலத்தில் மாணவர்களால் தான் ஆசிரியர்களுக்கு சோதனைன்னு. இன்றைய சூழ்நிலையில அரசியல்வாதிகளால தான் மக்களுக்கு சோதனை. இன்னைக்கு அரசியல்வாதிகளாம் அரசியல்வாதிகளா இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வியாதிகள். அரசியல்வாதியை பத்தி 2 லைன்ல சொல்லணும்னா, அணிவது வெள்ளை, அடிப்பது கொள்ளை. அணிவது வெள்ளை, அடிப்பது கொள்ளை. ஆஹா, என்ன ரொம்ப அருமையான வசனமா இருக்கு. எந்த ஒரு திட்டம் கொண்டாந்தாலும் அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இன்னைக்கு அரசியல்வாதிகிட்ட இருக்கே தவிர, மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு ரோடு போடுறாங்க, ரோடுக்கு 1 கோடி ரூபா பட்ஜெட், 1 கோடி ஒதுக்கீடுன்னு எழுதிட்டாங்க. அதுக்கு கீழே உள்ள அமைச்சருக்கு 50 லட்சம் ஒதுக்கீடு, அதுக்கு கீழே உள்ள அமைச்சருக்கு 30 லட்சம் ஒதுக்கீடு, அதுக்கு கீழே உள்ள அமைச்சருக்கு 10 லட்சம் ஒதுக்கீடு. இப்படி ஒதுக்கி 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 1 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய ரோட்டை வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு போடுவாங்க. அப்புறம் எப்படி அந்த ரோடு தரமா இருக்கும்? சார் ஒரு நிமிஷம், எந்த அரசியல்வாதியும் நேரா வந்து ரோடு போடுறது இல்லையே. அரசியல்வாதி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட தானே கொடுக்குறாங்க, அவங்க மக்கள் இல்லையா? அப்போ அங்கே தப்பு பண்ணது யாரு? மக்கள், அரசியல்வாதி கிடையாது. அடுத்ததான் ஆத்து மணல் கொள்ளை. மணலை 2 அடிக்கு தோண்டி எடுக்கிறான்னா 20 அடிக்கு தோண்டி மணல் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு லாரிக்கும் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரையும் எல்லாருக்கும் கமிஷன் போய்கிட்டே இருக்கு. இப்படி ஆத்து மணலாம் அள்ளி அள்ளி போறனால தான் இன்னைக்கு ஆறே காணாம போச்சு. ஆத்தை நம்பி இருக்கிற டெல்டா விவசாயிகளும் விவசாயம் பண்ண முடியாம தவிக்கிறாங்க. தமிழ்நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவோம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் விவசாயத்தை இல்லாம செஞ்சுட்டாங்க. இப்போ கூட விவசாய நிலனாலே அலட்சியம். விவசாய நிலமா, அதில் மீத்தேன் எடுத்துக்க, விவசாய நிலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்க, விவசாய நிலத்தில் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி கட்டிக்க, விவசாய நிலத்தில் பெரிய பெரிய டவர் போட்டுக்க. இப்போ கூட புதுசாக 8 வழிச்சாலை போட போகிறாங்களாம். அவங்க இருங்கிற 1 வழிச்சாலையே ஒழுங்காக போடல, அதுக்குள்ளேயே நமக்கு எதுக்கு 8 வழிச்சாலை? 8 பங்கு கொள்ளையடிக்கணும் தான். அடுத்ததான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தாய்மார்களின் வாழ்க்கையை பறிக்கிற அரக்கனா இருக்கிற மதுபான கடையை அரசாங்கமே ஏற்று நடத்துது. கேட்டால் அதில் தான் வருமானம் வருதான். அட தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வசூலில் டார்கெட் வச்சு சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அப்போ பணம் வருதுன்னா தங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களோட உயிரை கொள்ள கூட தயாராக இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு என்றைக்குமே சோதனை தான். இப்போ ஜப்பான்லலாம் புயல் பூகம்பம்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகும். ஆனால் ஜப்பான்காரெல்லாம் துவண்டு விட மாட்டானுங்க. அடுத்த நாளே தைரியமாக இருந்துச்சு நின்று சொல்லுவாங்க, நாங்கள் மீண்டு வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஏன்னா அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படி, அரசாங்கம் அப்படி. ஆனால் இங்கே கூட தான் கஜா புயல் வந்து புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம் மாவட்டங்களை புரட்டி போட்டு போய் 50 நாள் ஆச்சு. இன்னும் அடிப்படை நிவாரண பொருட்கள் கூட கொடுக்காம பல ஊர்களில் இன்னைக்கு வரையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.
அப்போ மக்களோட பிரச்சனையை கண்டுக்காத அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு என்னைக்குமே சோதனை தான். இதை விட என்ன கொடுமைன்னா, சில இடங்கள்ல ரோடு போடாமலே ரோடு போட்டோன்னு பில் எழுதிடுறாங்க, குளம் வெட்டாமலே குளம் வெட்டிட்டோன்னு பில் எழுதிடுறாங்க, ஆறு தூர் வாராமலே தூர் வாரிட்டோன்னு பில் எழுதுறாங்க. இது மாதிரி நீதியை மறைச்சு செய்யாததை செஞ்சோன்னு சொல்லி மக்களை ஏமாத்துற அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு சோதனை தான். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மாணவர்களோட கல்வி கூட விளையாட்டா போச்சு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எக்ஸாம் உண்டுங்கிறாங்க, நாளைக்கு இல்லைங்கிறாங்க. எனக்கு உண்டு இல்லைன்னு சொல்லி விளையாடுறதுக்கு இது என்ன யூனிட் டெஸ்ட்டா? பப்ளிக் எக்ஸாமுங்க. போன வருஷம் 11th பப்ளிக் எக்ஸாம் உண்டுன்னாங்க, இந்த வாட்டி எக்ஸாம் உண்டு, மார்க் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோங்கிறாங்க. அடுத்த வருஷம் எக்ஸாமே இல்லைம்பாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் எக்ஸாம் உண்டும்பாங்க. அப்போ நேற்று எழுதுறவன் முட்டாளா, இல்லை நாளைக்கு எழுத போகிறவன் அதிர்ஷ்டசாலியா, இல்லை நம்மளையெல்லாம் இப்படி வச்சு விளையாண்டுட்டு இருக்கானே இந்த அரசியல்வாதி அறிவாளியா? இது மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு என்றைக்குமே சோதனை தான். அடுத்ததான் இந்த இலவசங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க இப்போல்லாம். அதுவும் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் இலவசம் தருவோன்னு லஞ்சம் மாதிரி இலவசங்களை இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரி, இலவசங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க, மீனை கொடுக்குற நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா என்ன, இலவசங்களை கொடுக்குற நீங்கள் எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா என்ன? சாவதற்கு சாராயம் தரும் அரசாங்கம் வாழ்வதற்கு வேலை தர மாட்டேங்கிறதே. இன்னைக்கு ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? எங்கே பார்த்தாலும் போராட்டம், எப்பயும் போராட்டம், விடிய விடிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம உரிமையை கூட தட்டி பறிக்கிற அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள் கடமையை ஒழுங்கா செஞ்சா நாம ஏன் உரிமைக்காக போராட போறோம்? நமக்கு என்ன போராடணும்னு எதுவும் ஆசையா என்ன? அவங்க கடமையா செஞ்சா நம்ம உரிமையை கேட்க போராட மாட்டோம். இவ்வளோ போராடியும் உரிமை கிடைக்காம நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் நம்ம போராடி பெற்றுதான் ஆகணும் இந்த அரசியல்வாதிகள் இருக்க சூழ்நிலையில. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில் அரசியல்வாதிகளால் தான் மக்களுக்கு சோதனை. சார், இன்றைய சூழ்நிலையில மக்களால தான் சார் அரசியல்வாதிக்கு சோதனை. அரசியல்வாதி கொண்டு வர்ற சில திட்டங்கள் மக்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அரசியல்வாதி செய்யற 75% குற்றங்கள்ல பெரும்பான்மையான பங்கு மக்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அரசியல்வாதியை குத்தம் சொல்றது ஈஸிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க பக்கம் இருக்க குறைகளை சொல்றமே தவிர நம்ம பக்கம் இருக்க குறைகளை நம்ம நிவர்த்தி பண்றதே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில் மக்களால் தான் அரசியல்வாதிக்கு சோதனைன்னு. சார், என் அண்ணன் என் அண்ணியை எப்போ பார்த்தாலும் திட்டுவான். விடிஞ்சா எங்கள் வீட்டில் சுப்பிரபாதம் கேட்குதோ இல்லையோ அவன் பேச்சு சத்தம் கேட்டுரும். என் அண்ணி வேற படிப்பறிவு இல்லாதவங்க. ஒரு நாள் இவன் திட்டுறது நின்று போச்சு. என்ன அண்ணன், அண்ணியை திட்டுறதை நிறுத்திட்டியே, அண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னான். ஆக படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை தன் குடும்பத்தை நடத்த இப்படி ஒரு திட்டம் பயன்படுதுன்னா அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அரசியல்வாதி தானே சார்? சார், ஒரு நிமிஷம். அந்த அக்கா சொன்னாங்க 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தது அரசியல்வாதிகள் தான், மக்களுக்கு அது நல்ல செய்தின்னு. படிக்காத பாமர மக்களுக்கு 100 நாள் திட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்களே, அவங்களுக்கு 100 நாள் வேலை வேணாம், ஒரு நாள் வேலையாவது கொடுக்கலாம்ல? ஒரு நிமிஷம். அரசியல்வாதிகளோட முகத்தை நேருக்கு நேரா பார்த்து தன்னோட கருத்தை தெரிவிக்க முடியுதா? இப்ப ஒரு வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே 10 தடவை எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்மள 5 வருஷம் ஆள்றாங்க அரசியல்வாதிங்க, அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல். ஏன் வருஷம் வருஷம் அவங்க கொடுத்திருக்க வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களான்னு டெஸ்ட் வைக்க கூடாது? சார், கஜா புயல் வந்தப்ப பரவலா பேசப்பட்டது எங்க ஊருக்கு நிவாரண பொருள் வரலங்கிறது தான். ஆனா அதே கஜா புயல் வரப்போகுதுன்னு அறிவிச்சப்போ எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட போகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த மக்கள் எல்லாம் பாதுகாப்பான பகுதிக்கு அப்புறப்படுத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பாதிக்கப்பட போற பகுதிக்கு புயல் வர்றதுக்கு முன்னையே போஸ்ட் மரங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அரசியல்வாதி தானே. அதே அரசியல்வாதியால ஏன் புயல் வந்ததுக்கு அப்புறம் நிவாரண பொருள் கொடுக்க முடியல? பாதிக்கப்பட்டது ஒரு மாவட்டமா 2 மாவட்டமா? இல்ல ஒரு மாவட்டத்துல ஒரு கிராமம் தான் இருக்கா. மாவட்டத்துக்கு 100 கிராமம் வச்சாலும் எத்தனை நாள் சார் அரசியல்வாதி நடக்கிறது?
அதனால தான் அந்தந்த மாவட்டத்துக்கு நிர்வாகிகள்னு ஒருத்தவங்கள வச்சாங்க. அவங்க தான் எங்க ஊர்ல இத்தனை மரம் சாஞ்சு போச்சு, இத்தனை வீடு இல்லாம போச்சு, இத்தனை வீட்டுக்கு கூரை இல்லாம போச்சுன்னு பார்த்து அரசியல்வாதிக்கு தகவல் தெரிவிக்கணும். அப்படிப்பட்ட நிர்வாகிகளே எங்க ஊர்ல 100 மரம் தான் சாஞ்சிச்சு, 2 வீடு தான் நல்லா போச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேட்டி கொடுத்தா அரசியல்வாதிகளால எப்படி சார் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நிவாரணம் தர முடியும்? அப்ப எந்த சைடு தகவல் வந்துச்சு அவங்க அங்கதானே போவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது சின்னதுனா கூட அரசியல்வாதி சரியில்லைன்னு தான் சொல்றோம். அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில் மக்களால் தான் அரசியல்வாதிகளுக்கு சோதனைன்னு. 2000 ரூபாய் நோட்டு தான் செல்லும், 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சது அரசியல்வாதி. அதே மாதிரி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்கன்னு அறிவிச்சதும் அரசியல்வாதி. நம்ம என்ன பண்ணோம், எங்க நம்ம உழைச்சது வீணா போயிடுமோ, நம்மளுடைய நாளைய தேவைக்கு வேணுமேனு ஏடிஎம் வாசல்ல விடிய நின்று நம்ம காசு 1000 ரூபாய 2000 ரூபாயா மாத்திட்டு வந்தமே. கையில கொண்டு போற பிளாஸ்டிக் பேக்கை கீழே வச்சுட்டு துணிப்பையை எடுத்துட்டு போற சாதாரண விஷயத்துக்கு கூட நம்மளால அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ண முடியலையே. அப்புறம் எப்படி சார் இந்த மக்களை நம்பி பெரிய பயனுள்ள திட்டங்களை கொண்டு வர முடியும் அரசியல்வாதியால? அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழ்நிலையில் கண்டிப்பா மக்களால தான் அரசியல்வாதிகளுக்கு சோதனை. சார், ஈசன் படி அளந்த இதிகாச காலத்திலிருந்து இன்னைக்கு ரேஷன் படி அளக்கிற இன்டர்நெட் காலம் வரைக்கும் எப்பவுமே பெண்களால் தான் சார் ஆண்களுக்கு தொல்லை அதிகம். மேக்கப் போடாத ஃபிகரும் பஞ்சரான டயரும் வீதியில் போனதா சரித்திரமே கிடையாது சார். ஒரு நிமிஷம். மழை விழுந்த மண்ணையும் லவ் பண்ற பொண்ணையும் அவ்வளவு ஈஸியா நம்பிடக்கூடாது. எப்ப வாரும்னே சொல்ல முடியாது. பாச கயிறை வீசுற எமனும் சரி, பார்வை கயிறை வீசுற விமனும் சரி, உசுரை எடுக்காம போகவே மாட்டாங்க. கல்லால் அடிபட்ட நாயை விட இன்னைக்கு காதல் அடிபட்ட பாய் தாங்க அதிகம். அதனால தான் சொல்றேன், எப்பவுமே பெண்களால் தான் ஆண்களுக்கு தொல்லை அதிகம். இன்னைக்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை 2. ஒன்று மதிப்பெண், இன்னொன்று மதிக்காத பெண். இல்லை, எந்த காலத்துலையுமே கிடையாது. பொம்பளை ஆம்பளையை மதித்ததாக எந்த காலத்துலையுமே கிடையாது. ஏன்னா புதுசாக இந்த காலங்கிறாரு. ஏன் சார், பெண்கள் ஆண்களை மதிச்சாங்களா எங்கேயாவது? இந்த காலத்தில் அதிகமான பாதிப்பு இருக்கு சார். கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எந்த காலத்திலையுமே பெண்கள் ஆண்களை மதிப்பதில்லை. நம்ம ஆளு தான். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும், இல்லைன்னா பரமசிவன் அவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடி இருப்பாரா? அன்னைக்கே விட்டுட்டு போயிடுச்சு அப்பாவை பார்க்க. அவர் என்ன நிலைமை ஆனாலும் அன்னைக்கே தெரியல. அதனால இன்னைக்கு நேற்று இல்லை, என்னைக்குமே அவங்க அப்படித்தான் சார். லவ் பண்றவனுக்கு முகம் பிரகாசமா இருக்கு, லவ் பண்றவனுக்கு முகம் பிரகாசமா இருக்கு. லவ் பண்ணாதவனுக்கு வாழ்க்கை பிரகாசமா இருக்கு சார். எங்க வீட்டில் லவ் பண்ணலைன்னா வெளியே காதலிக்கிறது சார். பணம் இல்லாதவன் இன்னைக்கு பிச்சைக்காரன், காதல் இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரன். விட்டு கொடுக்கும் போது எப்பவுமே ஆண்கள் தான் சார். ஆண்கள் வந்து தக்காளி மாதிரி, பெண்கள் வந்து தேங்காய் மாதிரி. சட்னி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்காது, கஷ்டப்பட்டு தான் சட்னி அரைக்கணும். தக்காளி அப்படி இல்லை, லேசாக பறிச்சு விட்டு கொடுத்துரும். ஒரு உண்மை பாருங்க, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தக்காளி சட்னி 3-4 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி உடனே கெட்டு போயிருக்கு சார். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே பெண்களால் தான் ஆண்களுக்கு தொல்லை அதிகம். இந்த பெண்கள் எல்லோருக்கும் ஆண்களால் தான் சோதனைகள்ங்கிற தலைப்பில் தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவங்க பெல் அடிப்பாங்க கிளார்க்கை கூப்பிட்றதுக்கு. கிளார்க்கு 10வது கூட படிச்சிருக்க மாட்டார். அந்த பியூன் வெளியில் இருப்பார். கூப்பிட்டா உடனே எந்திரிச்சு போக மாட்டார். 2 பில்லு 3 பில்லுக்கு பேசாமல் இருப்பார். பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லுவாங்க, என்னங்க பெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கு, கூப்பிடட்டும் பெரிய அப்படிம்பாரு. ஏன்னா அவங்க கூப்பிடுறவங்க பெண், தான் ஒரு ஆணுங்கிற ஒரு ஆணவம் அந்த ஆணுகிட்ட இருக்கு. எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் மதிப்பு கொடுக்கறது இல்லை. இதுபோல் அலுவலகத்திலையும் பெண்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை ஆண்கள்கிட்ட இருக்குது. எந்த விதத்திலையும் ஆண்கள் தான் பெண்களுக்கு சோதனை கொடுக்குறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆண்களால் தான் பெண்களுக்கு சோதனை என்று சொல்லி விடைபெறேன். நன்றி. இன்றைய சூழ்நிலையில யாருக்கு சோதனை அதிகம்?
கண்டிப்பா இயற்கையால தான் மனிதர்களுக்கு சோதனை அதிகம். வருது 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 ஒரு வெங்கை புயலாகி வருது. வருது இல்ல வந்துருச்சு. அதாங்கயா நம்ம கஜா புயல். கஜா புயல் இந்த புதுக்கோட்டையை போட்டு எப்படி ஆட்டி படைச்சிருச்சு. நம்ம புதுக்கோட்டையிலேயே ஏராளமான ஊர்கள் ரொம்ப சேதமாயிருச்சு. உதாரணத்துக்கு ஆலங்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி இது மாதிரி நிறைய ஊர்களும் கடுமையாக சேதமாயிருச்சு. அப்பா ஒரு நிமிஷம், நீ சொல்றதுலாம் சரிதான். இந்த புயலுக்கு கஜான ஆம்பளை பேர் வச்சனால தான் அது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுச்சு. இதுக்கு கஜான ஆம்பளை பேர் வைக்காம சுஜான்னு பொம்பளை பேர் வச்சிருந்தா அது சாந்தமா சத்தமே இல்லாம போயிருக்கும். சார் ஒரு நிமிஷம். பெரிய வைத்தறிச்சு என்னன்னா கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆண்டிச்சான். கஜா புயல் என்ன சொன்ன? கஜா புயல்னு ஆம்பளைங்க பேர் வச்சதுனால அப்படி நல்லா தெரிஞ்சுக்க. அந்த புயலுக்கு மட்டும் பொம்பளை பேரை வச்சிருந்தா இருக்கிறதையும் வாரி சுருட்டிக்கிட்டு புதுக்கோட்டை எங்க போனிச்சு, பட்டுக்கோட்டை எங்க போனிச்சு, தஞ்சாவூர் எங்க போனிச்சு ஊரையே தேடுற மாதிரி நிலைமை ஏற்பட்டு போயிருக்க. வைத்தறிச்சலை கலப்பாத, நீ சொல்லு. நம்ம புதுக்கோட்டையிலேயே ஏராளமான ஊர்கள் ரொம்ப சேதம். நம்ம புதுக்கோட்டையில மட்டும் இல்ல, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது மாதிரி டெல்டா மாவட்டங்களும் மிக கடுமையாக சேதமாயிருச்சு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தங்குவதற்கு இடமில்லாம, சாப்பிடுவதற்கு உணவில்லாம அங்க இருக்கிற பள்ளிகள்ல தான் தங்கி இருக்காங்க. எங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, நாங்க வாழ்ந்த வாழ்க்கையிலலாம் கரண்டே இல்லைன்னு. அந்த வாழ்க்கையை நாங்க இந்த கஜா புயல் வந்த 10 நாளா வாழ்ந்தவங்களையா. இயற்கையால மனிதர்களுக்கு நன்மைகள் பல இருந்தாலும் தீமைகள் நிறைய இருக்கு. இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா எரிமலை வெடிச்சு கடலுக்கடியிலே சுனாமி வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு? இயற்கை தானே. இயற்கையால தான் மனிதர்களுக்கு சோதனை அதிகம்னு சொல்றேன். 2004ல நம்ம இந்தியாவுக்கு ஒரு சுனாமி வந்துச்சு. நம்ம இந்தியா மட்டும் இல்ல, இன்னும் 14 நாடுகளும் மிக கடுமையாக சேதமாயிருச்சு. கஜா புயலால பல உயிர்களையும் பலி கொடுத்துட்டோம். பல குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பல விவசாயிங்க அவங்களோட தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு விரக்தி அடைஞ்சு தற்கொலை முயற்சிக்கே ஈடுபடுறாங்க. ஏன் தற்கொலையே செஞ்சுக்கிறாங்க? காரணம் புயல், சுனாமி, நிலநடுக்கம், நிலச்சரிவு இந்த மாதிரி இயற்கை பேரழிவுலாம் வரனால மனித குலத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாவே இருக்குதுங்களையா. நம்ம எல்லாரும் கலாமலியை பின்பற்றி தான் நடக்கிறோம். என்ன தெரியுமா? வீட்டுக்கு வீடு மரக்கன்றுகளை வளர்க்கணும்னு. எங்க இந்த கஜா, ஓக்கி, தானே, வர்தா, நிஷா இந்த மாதிரி புயலால இயற்கையே அழியும் சூழ்நிலை வந்துருச்சுல. இயற்கைக்கு மட்டுமா அழிவு? நம்மள மாதிரி மனிதர்களுக்கும் தானே. கஜான்னு நம்ம ஊருக்கு ஒரு புயல் தான் வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயிங்களுக்கு தான் தினமும் புயலாச்சே. பசியாலையும் வறுமையாலையும் இதை விட பெரிய கொடுமை என்னன்னா விளைநிலங்கள் எல்லாம் செத்து மடிஞ்சு போச்சுன்னு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. காரணம் இயற்கை தானே. இயற்கையால தான் மனிதர்களுக்கு சோதனை அதிகம்னு சொல்றேன். இன்றைய சூழல்ல மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனைன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? ஊரணி, குளம், குட்டை, கயம், ஏரி, கண்மாய், தடாகம், சுனை, பொய்கை, கேணி, கிணறு, துறவு, மடு, ஓடை, அருவி, ஆறு, கடல் இதெல்லாம் என்ன தெரியுதா? இந்த உசுரை வளர்க்க தேவைப்படுதே தண்ணி. இதையெல்லாம் சேமிச்சு வைக்க உதவுன நீர் நிலைகளோட பேர். இப்ப நீரையும் காணோம், நீர் நிலைகளையும் காணோம். எல்லாத்தையும் மனுஷன் அழிச்சுட்டான். அதனால தான் சொல்றேன், மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனை அதிகம்னு சொல்றேன். எங்க தாத்தா சொல்லுவாரு, அப்ப புதுசா கட்டின நம்ம புதுக்கோட்டையில 42 குளம் ஊரை சுத்தி இருந்துச்சான். இப்போ ஒன்னுத்தையுமே காணோம். முன்னாடியெல்லாம் வீட்டை எண்ணிடலாம், குளத்தை எண்ண முடியாது. இப்பெல்லாம் குளத்தை எண்ணிடலாம், அப்பார்ட்மெண்ட்டையும் ஃபேக்டரிஸையும் எண்ண முடியல. மகவாய் வளர்த்த தாயாகி நடந்தாய் வாழி காவேரினாரு இளங்கோவடிகள். ஆறுக்கு நீர்தான் மேலாட, உள்ள இருக்கிற மணல் உள்ளாட, மேலாட வறண்டு கிடக்க உள்ளாட உருவப்பட்டுக்கிட்டே இருக்கு. மனுஷன் செத்தா மண்ணுல புதைக்கலாம், மண்ணே செத்தா எங்கேயா புதைக்கிறது? வாழ்க்கையை எளிமையாக்கணுங்கிறதுக்கானே மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அதை வச்சு அவன் என்ன எளிமையாவா வாழ்றான்? நடந்து போயிட்டு இருந்தவன் மாட்டு வண்டியில் ஆரம்பிச்சு இப்ப ஃப்ளைட் வரையும் கண்டுபிடிச்சிட்டான்.
அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. அதனால தான் சொல்றேன், மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனை அதிகம்னு. இந்தோனேசியாவில் புது வகையான சுனாமி உருவாயிருக்கான். அது என்ன புது வகையான சுனாமி? அங்கே உள்ள மலை வெடிச்சிருக்கான். அது 1833 வெடிச்சிருக்கு. இவ்வளோ வருஷமா சும்மா இருந்த மலை எப்படா திடீர்னு வெடிக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப நம்ம மலையை சுரண்டி சுரண்டி எடுத்து மண்ணுக்குள்ள புதைக்கிறோமே, கீழே உள்ள தட்டுகள்லாம் நகருது. அதனால தான் அந்த மலை வெடிச்சிருக்கான். அதோட வெடிப்பு சத்தம் ஆஸ்திரேலியா வரையும் கேட்டுக்கு. அது அலைகளை உருவாக்கி அந்த இடத்துல சுனாமியா மாறி இந்தோனேசியாவே அழிச்சிருக்கு. தோஷம் கழிக்கிறேங்கிற பேர்ல துணிமணி எல்லாத்தையும் குளிச்சுட்டு அதே இடத்துல கழட்டி போடுறாங்க. அதெல்லாம் எங்க போகுது? நேரா கடலுக்கு தான் போகுது. கடலுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாத்தையும் கடல்ல தான் போடுறோம். அதை திமிங்கலம், மீன் எல்லாமே சாப்பிடுது. அதை சாப்பிட்றனால இந்தோனேசியாவில் இப்போ உள்ள ஒரு திமிங்கலம் வந்து கரை ஒதுங்கி இருக்கான். அதோட வயிற்றுல வந்து செக் பண்ணும் போது 115 பிளாஸ்டிக் பாட்டில்களையும் நைலான் கயிறால ஆன எல்லா துணிமணிகளையும் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். ஜூன் மாதம் இதே மாதிரி இன்னொரு திமிங்கலம் ஒதுங்கியிருக்கு. இந்த மாதிரி ஆகிறனால நம்ம பூமியே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சர்வதேச துயர் குறைப்பு நாள்னு சொல்லி அக்டோபர் 12ஆம் தேதி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இப்போ புதுசாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. நமக்கு எந்த பேரிடருமே அழியாத ஒரு நாடு அப்படின்னா கத்தாருங்கிற நாடாம். அந்த நாட்டில் மனுஷங்களே இல்லை போல இருக்கு. அதனால தான் அந்த நாடு அழியாது போல இருக்குன்னு நினைக்கலாம். அங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாம். அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்கிறாங்க. அதனால தான் அங்கே எந்த பேரிடருமே அழிக்கலை. நான் என்னடா வெளிநாடா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம இந்தியாவிலேயே உள்ள அந்தமான் தீவுக்கு போங்க. அந்தமான் தீவில் எனக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னா, அங்கே உள்ள ஒரு காட்டுவாசிகள் ஒரு இனம் வாழுதான். அவங்க பேர் ஜார்வாசம். அந்த ஜார்வாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கையோடய ஒன்றி வாழ்கிறாங்களாம். நம்ம சமூகத்தோட அவங்க கிட்டக்க வரலையாம். அவங்களுக்கு அந்த இயற்கை தான் பிடிச்சிருக்குன்னு அங்கேயே இருக்காங்களாம். இவங்களை பற்றி இன்னும் விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அவங்கள முழுசாக தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, 2006 புதுசாக ஒரு சுனாமி வந்துதான். அந்த சுனாமி எல்லாத்தையும் அழிச்சிருச்சான். அந்தமானே தரமட்டம் ஆயிடுச்சான். அப்போ 6 நாள் ஆச்சான் அங்கேருந்து மீள்றதுக்கு. இவங்களுக்கு இந்த ஜார்வாஸையே மறந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்களோட கணக்கெடுக்கிறதுக்காக ஜார்வாஸை தேடி போயிருக்காங்க. அப்படி தேடி போகும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அங்கே ஒரு ஜார்வாஸ் கூட சாகலை. அவங்க இயற்கையோட ஒன்றி வாழ்ந்ததுனால அந்த பறவைகளோட சத்தத்தையும் அந்த மரங்களோட அசைவையும் கண்டு நம்மளுக்கு சுனாமி வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க அகன்றுட்டாங்க. அவங்க வாழ்ந்த மாதிரி நம்மளால ஏன் வாழ முடியாது? அப்படி நம்ம வாழலைன்னா ஒரு நாள் இயற்கை இருக்கும், மனுஷன் இருக்க மாட்டான். அதனால தான் சொல்கிறேன், மனிதர்களால் தான் இயற்கைக்கு கேடுன்னு. ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவனே, நாடு காக்கும் தலைவராய் நாளை விளங்க போயிராய் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நம்ம ஆசிரியர் தானங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை சில மாணவர்கள் படுத்தும் பாடு இருக்கு. ஐயோ, இறைவனுக்கே பொறுக்காதுங்க. இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அதை வீட்டில் போய் படிச்சு வாடான்னு சொல்றாங்க. ஆனா அவன் படிக்கிறது இல்லை. வீட்டுக்கு போன பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பக்கத்து வீடு பசங்களோட விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஹோம்ஒர்க் செய்யவும் மாட்டான், படிக்கவும் மாட்டான். அப்படியே ஸ்கூலு வந்த பையன்கிட்ட ஆசிரியர் கேட்பாங்க, ஹோம்ஒர்க் எங்கடான்னு. செய்யலன்னு சொல்லும் போது ஆசிரியருக்கு வரும் பாருங்க கோபம், கச்சா புயல் மாதிரி. அதையும் தாங்கிட்டு மெதுவா ஒரே ஒரு அடி அடிப்பாங்க. வீட்டுக்கு போன பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவங்க சொந்த பந்தம் கிட்ட எல்லாம் சொல்லி சர்க்கார் படத்துக்கு பட கூட்டம் மாதிரி பஞ்சாயத்துக்கு வந்துருவாங்க. இப்படியெல்லாம் சோதனை நடக்குதுங்க ஆசிரியருக்கு. அதையும் தாங்கிட்டு அவனை படிக்க வச்சா சந்தர்ப்பம் பார்த்த இடத்துல அவ பாப்பாருங்க ஆப்பு. அதுதான் பரீட்சை பேப்பரு. எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் திருத்தலான்னு போனா வரும் பாருங்க மயக்கம். 10 தூக்க மாத்திரை சாப்பிட்ட மாதிரி ஒரு மயக்கம். அது என்ன கொடுமை சார் இது. அந்த காலத்துலலாம் ஆசிரியர் தான் மாணவர்களை கண்டிப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள்லாம் பயப்படுற சூழ்நிலை ஆயிடுச்சுங்க.
ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் தப்பு செஞ்சா அவனை திட்டவும் முடியாம அவனை அடிக்கவும் முடியாம அவங்க படுற பாடு இருக்கு வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. ஒரு ஹையர் ஆஃபீஸரோட பையன் அந்த ஸ்கூல்ல படிச்சா அவனை திட்டவும் முடியாம அவன் எக்ஸாம் மார்க்கை குறைக்கவும் முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொள்றாங்க நம்ம ஆசிரியர்லாம். பெற்றோர்கள் அவங்க பிள்ளைய மட்டும்தான் குழந்தையா நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆசிரியர் இருக்காங்களே வகுப்புல உள்ள அத்தனை பிள்ளைகளையும் அவங்க குழந்தையா நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே ஆசிரியர் விருப்பம் இல்லை. ஏன்னு தெரியுமா? ஆசிரியருக்கு பயம். அந்த பயத்தை உண்டாக்குனதே இந்த மாதிரி மாணவர்கள் தானங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. எனக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு ஆசை. நம்மலாம் 12வது வரை தான் ஸ்கூலுக்கு போவோம். ஆனா 58 வயசானாலும் நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ற பாக்கியம் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எந்த மாணவனையும் அடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததும் போதும் ஆசிரியர் மேல உள்ள பயம் போச்சு. அப்புறம் ஏங்க படுத்த மாட்டாங்க நம்ம மாணவர்கள்லாம்? நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆசிரியர் நம்ம எப்படியெல்லாம் போட்டு பாடா படுத்தி வச்சிருப்போம் இல்லையா? நம்ம ஆசிரியருக்கு ஒரு பேர் இருக்கும். நம்ம பசங்க பாருங்க செல்ல பேரு. மிளகாப்படி டீச்சர், ஆர்மி சாரு, வைகை புயல், வடிவேல் பாலாஜின்னு. இதை விட பெரிய சோதனை இருக்குமாயா? தமிழ் இலக்கியத்தில் இதிகாசம் இருக்குங்க. ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். ராமாயணத்துலேருந்து ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்களே. ராமர் யாரு? கடவுள். கடவுளே மனுஷனா அவதாரம் எடுத்தா எப்படி இருப்பாங்கிறதுக்கு சாம்பிள் தான் ராமர். ராமருக்கு பொண்ணு பார்க்க சீதையை கேட்கணும்னு யார் போவாங்க? தசரதன் போவார் இல்லையா? ஆனால் ராமருக்கு பொண்ணு கேட்க யார் போவாங்க தெரியுமா? விஸ்வாமித்திரரான ஆசிரியர் தாங்க. அதான் சொல்கிறேன், படிப்புக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி அடித்து சொல்கிறேன், நம்ம ஆசிரியர் தான் நம்ம வழியை முன்னேற்ற பாதையில் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் கொண்டு போக பாடுபடுற ஒரே கடவுள் நம்ம ஆசிரியர் தான். பசங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கோ இல்லையோ, மூவி பார்க்குறதுலையும் மியூசிக் கேட்குறதுலையும் டிக்டாக்ல வர டயலாக் பேசும்போது மட்டும் எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஆர்வம். இதெல்லாம் நம்ம ஆசிரியர் எடுத்து சொன்னா நம்ம ஆசிரியரை பழி வாங்கணும்னு நினச்சி கடைசியில் அவனை பழி வாங்கினான். அதனால தான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலையில் மாணவர்களால் தான் ஆசிரியருக்கு சோதனை. இன்றைய சூழ்நிலையில யாருக்கு சோதனை அதிகம்னு பார்த்தோம்னா மனிதர்களால் இயற்கைக்கு தாங்க சோதனை அதிகம். ஆட்சி பெருக்கட்சி அடி சுடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என்றால் என் பாட்டி ஔவையார். ஆனா இப்ப ஆத்து மணல் அத்தனையும் ஆட்சி பாசனமே இன்று முற்றாக முடக்கப்பட்டு கிடக்கிறது. குடகத்தாய் பெற்றெடுத்த காவிரி இன்று கடைமடையவே சேர மறுக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? குறுகிய அரசியல் பார்வை காவிரியை முடக்கி போட்டு வைத்திருக்கிறது. தஞ்சை தரணியில பல்லாயிரம் குறுக்கான் நிலங்கள் இருந்தும் இன்னைக்கு பால்பட்டி கிடக்கிறது. நான் குறுக்கான் சொன்னேனே, அதுக்கு விளக்கம் தெரியுங்களா? குறுக்கோன்னா ஆங்கிலத்துல ஏக்கர்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் தமிழ் பண்பாடு அறிந்து குறுக்கோன்னு சொன்னேன். நம்ம தமிழகத்துல பருவமழை மறைஞ்சு வெறும் புயல் மழையை மட்டும் நம்ம நில வந்துருச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த பெரிய பெரிய மரத்தை எல்லாம் இன்னைக்கு ஈவி இறக்கமே இல்லாம வெட்டி தேயிலை தோட்டமாவும் காபி தோட்டமாவும் ஏன் அடுப்பு கறிக்காகவும் இன்னைக்கு எரிக்கப்பட்டாச்சு. பருவமழை காரணமா பெருமரங்களின் குளிர்ச்சி கூட இன்னைக்கு இல்ல. அதனால தான் சொல்றேன், மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனைகள் அதிகம்னு. நம்ம நாட்டுல இயற்கை விவசாயமே மறைஞ்சிருச்சுங்க ஐயா. என் தாத்தா காலத்துலலாம் கோழிப்பட 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இது எல்லாத்தையும் கொண்டு காட்டில் கொட்டி இயற்கை உரம் தயாரித்து அந்த காலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்தில் கத்திரிக்காய் சொத்தை இல்லாமல் இருக்கணும், கீரை கட்டலாம் வதங்காமல் இருக்கணும், நம்ம வாங்குற அனைத்து காய்கறிகளும் தளதளன்னு இருக்கணும்னு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயன உரங்களும் பளபளப்பான உணவு உற்பத்தியையும் கொண்டு வந்து குவிக்கிறது. செடி அதுக்கு தேவையான உரத்தை மட்டும்தான் எடுத்துக்கும். மீதமுள்ள உரம் நம்ம பூமி தாய்க்கு தானே கேடு விளைவிக்கும். நிலம் பால்பட்டது மட்டுமல்ல, மனிதன் ஒன்று உணவும் நஞ்சாகிருச்சு. இப்படி மழையே இல்லைன்னு மனிதர்கள் நாம மாரடிக்கிறோம். புயல் அடிக்கிறதே என்று புலம்பி தள்ளுகிறோம். கடல் கொந்தளிக்கிறதே என்று நாமும் கொந்தளிக்கிறோம். இப்படி புலம்புற நாமும் மழை தரும் ஆலமரத்தையும் வில்வ மரத்தையும் அழித்தொழித்து விட்டு புரோட்டன்ஸ்களை வாங்கி வளர்த்து வருகிறோம்.
ஆலமரமும் வில்வ மரமும் நம்ம பூமிக்கடியில உள்ள தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கோம். அதையெல்லாம் இப்ப நம்ம வெட்டிட்டோம். எங்க தலைமுறைக்கு ஆலமரம்னாலும் வில்வ மரம்னாலும் என்னன்னே தெரியாது. அதனால தான் சொல்றேன், மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனைகள் அதிகம்னு. பல கோடி பனைமரங்களை இழந்து விட்டு நம்ம தமிழகத்தை பால நிலமாக்கி விட்டோம். பாலூட்டும் தாயின் மார்பை அறுத்து குருதி சுவைப்பது எவ்வளவு மடமையோ அதே போன்று நாம் காடுகளை அழித்து வளம் குவிக்கலாம் என்று கனா கண்டோம். தங்க முட்டையிட்ட வார்த்தை கழுத்தை நெரிச்சு ஒரே நாள்ல பொண்ண குவிக்கலாம் என்று எண்ணிய மட மனிதனை போல மனிதர்கள் ஆறுகளையும் மலைகளையும் வளங்களையும் சூறையாடி சூடுபட்டு நிற்கிறோம். மனிதன் அழிவின் விளிம்பை நோக்கி அறக்க பறக்க ஓடுகிறான். பெரியோர்களே, மாணவ நண்பர்களே, நான் இங்கு உங்களின் கைத்தட்டுகளை பெறுவதற்காக வரவில்லை. அதற்கு மாற்றாக இரு கைகளை நீட்டி அழைக்க வந்திருக்கிறேன். இந்த அழகான உலகை நாம் இழந்துவிடக் கூடாது என்று இடித்துரைக்க வந்திருக்கிறேன். நம்மை காத்திடும் உலகை காத்திட கரம் கோர்ப்போம் என்று அழைக்க வந்திருக்கிறேன். நான் பயிலும் வெள்ளக்குளம் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில கடந்த 4 ஆண்டா இயற்கைக்கு பேரிடர் விளைவிக்கும் சீம கருவ கண்களை 5 லட்சத்துக்கு மேல அகற்றி இருக்கிறோம். அந்த சீம கருவனால என்ன தீமைன்னு உங்களுக்கு தெரியுங்களா? சீம கருவை நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சினது மட்டுமல்லாம நம்ம நிலத்தை வறண்ட நிலமாக்குறதே அந்த சீம கருவை அரக்கன் தான். சீம கருவியை அழிக்கிறது எங்க பள்ளியில ஒரு போட்டியா வச்சு அழிச்சுக்கிட்டு வர்றோம். எங்க பள்ளி மாணவர்களின் மனதில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு மகிழ்ச்சி அடைகிறோம். அதுல நானும் என் அண்ணனும் இந்த ஆண்டு மட்டும் 21,000 மரக்கன்றுகளை சீமக்கருவ கன்றுகளை அகற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்க பள்ளி மாணவர்கள் அதிக சீமக்கருவ அகற்றிய மாணவருக்கு சமூக சேவகர் என்ற பட்டத்தையும் கொடுத்து எங்க பள்ளி நிர்வாகம் பாராட்டி வருகிறது. எங்க பள்ளிக்கூடத்துல தண்ணீர் பஞ்சம் அதிகம். அப்படி இருந்தும் நாங்க கை கழுவுற தண்ணிலே ஒரு விடியல் தோட்டம் அமைச்சு வச்சிருக்கோம். விடியல்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது நாளைய தோட்டம். அதுல முதல் கட்ட வேலையா நாங்க போட்டி போட்டு பல விதைகளை சேகரிப்போம். தென்னை மர புளிய விதை, மாவிதை, பலா விதைன்னு பல வகையான மர விதைகளை சேகரிப்போம். நாங்க எங்க வீட்டையும் பள்ளி வளாகத்தையும் சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்கோம். இந்த பூவுலகு என்பது சத்திரமோ சாவடியோ அல்லது வாடகை வீடோ அல்ல. இது நம்ம சொந்த வீடு. இது நம்ம சொந்த வீடுங்க ஐயா. நமக்கு உயிர், உணவு, வாழ்வு, ஏன் வசதியை தர இந்த இனிய உலகுதான். நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து உயிரினங்களும் நம்ம உடன் பிறப்புன்னு அறிந்திருப்போம். ஆடு, மாடு, கோழி, பூனை, யானை, குரங்கு, ஏன் அது பன்னியா இருந்தா கூட நம்ம உடன் பிறப்பு தான். மரம் ஏன் சித்திரை மாசத்துல பங்குனி மாசத்துல இலைய உதிர்க்குதுன்னு தெரியுங்களா? ஏன்னா அந்த 2 மாசத்துலயே கடும் வெயிலா இருக்கிறதுனால மரம் அதனுடைய தேவையை, நீரின் தேவையை குறைக்க இலைய உதிர்க்குதான். மரங்களுக்கு கூட அறிவுண்டு. ஆனா 6 அறிவு படிச்ச மனுஷங்க இயற்கையை அழிச்சுக்கிட்டே வர்றோம். அதனால தான் சொல்றேன், மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனைகள் அதிகம்னு. பெண்களால் ஆண்களுக்கு சோதனை ஒன்றும் இல்லை. தஞ்சாவூரில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பாப்பா என்ன பண்ணுச்சு, நான் ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50 வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓட்டுறதுக்கு. வண்டியை ஓரம் கட்டுனுச்சு. சரி தொலைஞ்சோண்டா அப்படின்ட்டு லைசன்ஸ் எடுனுச்சு. லைசன்ஸ் எடுத்து காமிச்சேன். ஆர்சி புக் எடுத்து காமிச்சேன். இன்சூரன்ஸ் புக் எடுத்து காமிச்சேன். எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னுச்சு. இருக்கேன்னு. பிரேக்கு கண்டிஷனாக இருக்கான்னுச்சு. இருக்கேன்னு. இவ்வளவும் கேட்குறீங்களே, நீங்கள் யாருன்னு? நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், கொண்டாந்து விட்டுருங்க, ட்ராப் பண்ணுங்கன்னுச்சு. சார் ஒரு நிமிஷம். லிஃப்ட் கேட்குற ஒரு பொண்ணால் எனக்கு எவ்வளோ சோதனை. நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா? ஏதோ அந்த பாப்பா பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுனால என் வேலையை விட்டுவிட்டு அதை காலேஜில் இறக்கி விட்டுவிட்டு போனேயா. கொஞ்சம் நஞ்ச சோதனையா ஆம்பளைங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி ஆண்கள் கடக்கக்கூடிய முக்கியமான பாதை காதல். எவனாவது நிம்மதியாக காதல் பண்ணியிருக்கானா? மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு எந்த பொம்பளை பிள்ளையாவது உள்ளதை சொல்லுதா? இன்னைக்கு இவ்வளோ டாஸ்மாக் திறந்துருச்சுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க மனசில் இருக்கிறத பழிச்சுன்னு சொல்கிறதில்ல. அதனால தான் பெண்களால் தான் ஆண்களுக்கு சோதனைன்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாம், கண்ணதாசன் அவருக்கு தெரியாத சிந்தனையா கடவுளை வம்புக்கு இழுத்த ஒரே கவிஞன் கண்ணதாசன் தான். கடவுளை உரிமையாக நண்பன் மாதிரி வம்புக்கு இழுத்தான். அவன் சொன்னான், எங்கள் சார்பாக அன்னைக்கே கண்ணதாசன் பாடி வச்சான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்,
அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும்னா. அடுத்த வரிய போட்டான் பாருங்க. எத்தனை பெண் படைத்தான், எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் வைத்தான், அவனை அழைத்து வந்து ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன், வருவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான், பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் அப்படின்னா. ஆக கடவுளே பூமிக்கு வந்தா அவருக்கு சோதனை கொடுக்கறதும் பெண்கள் தாங்கிறத எங்க கண்ணதாசன் அன்னைக்கே பாடி வச்சானா இல்லையா? சரி, காதல் தான் அப்படி போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு சோதனை, கொஞ்சம் நெஞ்ச சோதனையா? ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவா என் பொண்டாட்டி. சேவிங் பண்ணிட்டு போகிறேன், கேட்குறா யாரை பார்க்கறதுக்கு தினமும் நீ சேவிங் பண்ணுறேன்னா. என்னடா இப்படி சொல்கிறாளேன்ட்டு கொஞ்சம் தாடி வச்சுட்டேன், இப்போ யாரை நினச்சி தாடி வைக்கிறாங்கிறா. இப்போ என்னதாயா பண்ண முடியும்? ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், இந்த 3 மாதமும் ஆண்கள் ஏன் சபரிமலைக்கு மாலை போடுறாங்க தெரியுமா? என்ன பக்தியில் போகிறாங்க? அதுதான் கிடையாது, பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த 3 மாதம்தான் வீட்டில் பெண்கள் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. வாங்க சாமி, காப்பி போட்டுமா சாமி, சுடுதண்ணி போடட்டுமா சாமி, இந்த பார்த்தான் இது நல்ல மரியாதை கிடைக்குதுன்ட்டு அடிச்சு விட்றான். 18 வருஷம் தொடர்ந்து மாலை போடுறான். மாலையை கழட்டட்டான், யோ வாயா, யோ போயா. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பெண்களால் ஆண்களுக்கு சோதனை அதிகம். அதனால தான் முன்னோர்கள் பாடினாங்க, பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே, ஒரு பெருமை காட்டி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதேன்னாங்க. எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் பெண்களால் ஆண்களுக்கு சோதனை அதிகம். அந்த சோதனையை தாண்டி சாதனை புரிகிறான் பாரு, அதுதான் எங்களுடைய ஆணினம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களால் ஆசிரியருக்கு சோதனை அதிகம். ஏன் தெரியுமா? நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க நம்மளை பெத்தவங்க. ஆனா நமக்கே நம்மளை அறிமுகம் செய்தவங்க நம்மளுடைய ஆசிரியர்கள். ஆனா அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவு இப்ப எப்படி இருக்கு? 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் 6, 7, 8 போன உடனே 5ஆம் வகுப்பு ஆசிரியர் அப்படியே மறந்துடுறான். அவன் 9, 10 போன உடனே தனக்கு சொல்லி கொடுத்த 8ஆம் வகுப்பு ஆசிரியரையும் அப்படியே மறந்துடுறான். பிறகு அந்த 9, 10 முடிச்சு போன மாணவன் 11, 12ஆம் வகுப்பு போகும் பொழுது வணக்கம் கூட சொல்ல தயங்குறான். இப்படி ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது இப்போ குறைஞ்சுக்கிட்டே தாங்க வருது. மாணவர்களை எல்லாரும் சொல்றோம், எப்படி சொல்றோம்? அவன் தான் ஜொலிக்கும் நட்சத்திரம், வருங்கால தூண்கள்னு சொல்றோம். ஆனா அந்த வருங்கால தூண்கள் பண்ற வேலை என்ன தெரியுமா? வகுப்பறையில உள்ள சுவத்துல தன்னுடைய ஜாதி பெயரை அவன் தான் இவன்டா, இவன் அவன்டா என்ற பெயரை எழுதுறதும் சரி, சுவத்துல மட்டும் இல்லாம தான் உட்கார்ந்துருக்க பெஞ்சுகள்ல ஒயிட்னருங்கிற ஒரு பெயிண்டை வச்சு ஒரு ஆர்டின் ஷேப் போட்டு அம்ப விடுறதுலையும் சரி, தான் போய் யூஸ் பண்ற கழிவறைகள்ல கேட்க கூட முடியாது அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளையும் அவதூறான வார்த்தைகளை எழுதி போடுறாங்க. சொல்லுங்க, இப்படிப்பட்ட மாணவர் இருக்கும் சமுதாயத்தில் ஆசிரியருக்கு தாங்க சோதனை அதிகம்னு சொல்றேன். அப்படியே இந்த சோதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்க தேர்வுக்காக அவனை தயார் செய்யறோம். ஒரு தேர்வு மட்டும் இல்ல, 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் வகுப்புன்னு அரசு அறிவிச்ச மாதிரி 3 தேர்வுகளையும் அவனை சோதனைக்கு அவன் மட்டும் இல்லை நாங்களும் கஷ்டப்படுறோம். சரி, அப்படி கஷ்டப்படுறான், அவன் ரொம்ப லோ மார்க் எடுத்துட்டு வந்திருக்கானேன்னு சொல்லி அவனுக்கு 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்குன்னு தனித்தனியா அவனுக்கு பிரிச்சு ஒரு ஜெராக்ஸ் போட்டு அவனுடைய வேலை பழுவை குறைச்சா அவன் நான் போட்ட ஜெராக்ஸ்ல இருந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அது எக்ஸாமுக்கு பிட்டா கொண்டு போறாங்க. இப்படிப்பட்ட மாணவர் சமுதாயம் படிப்பதற்கு சோம்பேறியாக இருக்கும் பட்சத்தில் ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான சோதனைன்னு சொல்றேன். சரி, இந்த பிள்ளைங்க தான் இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைகளை பத்தி என்னால இந்த மேடையில வெளியில ஓப்பனா எதுவுமே சொல்ல முடியாது. இந்த பசங்களாவது துணிச்சல் இல்லாம இருப்பாங்க சில விஷயத்துல. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்க துணிச்சல்ங்கிற பேர்ல இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் மேக்ஸ் டீச்சர் கூட பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாங்க. பசங்கள்கிட்ட ஏன் மேக்ஸ் டீச்சர் போல அப்படின்னா அவன் எப்ப பார்த்தாலும் ஜாமெட்ரி பாக்ஸை பக்கத்திலே வச்சிருக்கான், இவன் எந்த நேரத்தில் எடுத்து சொருகுவான் அப்படிங்கிறத பயம் எல்லா கணித ஆசிரியர்களுக்கும் இருக்குதுங்க.
எப்பொழுதுமே ஒரு காலத்தில் மாணவன் என்ற பட்டம் உயர உயர ஆசிரியரோட கையில நூல் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நூலை அறுத்துக்கிட்டு மாணவன் தன்னிச்சையா செயல்படுறதுனால அந்த நூல் அறுத்துக்கிட்டு தொங்குது. அதனால தயவு செய்து இனிமேலாவது மாணவ சமுதாயம் முன்னேறுங்க. இயற்கையோட இணைஞ்சு வாழ்றது தாங்க தர்மம். அந்த காலத்து கையிலேயே சிக்காம வரப்போற மில்வாக்கிற்கு உட்படாம இந்த கணத்துல இந்த நொடியில சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தாங்க இயற்கை. பொன் விளையிற மண்ணுல இன்னைக்கு பாலித்தீன் பைகளை போட்டு மண்ணின் வளத்தையும் விவசாயத்தையும் பாதிக்குது. அந்த ஒரு பாலித்தீன் பை மண்ணுக்குள்ள போய் மக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுது. ஆனா இது யாருக்காச்சும் தெரியுதாங்கய்யா? அந்த காலத்துல ஆட்டு சாணம், மாட்டு சாணம், சாம்பல் இதெல்லாம் மக்கும் குப்பைகள் இதெல்லாம் சேர்த்து இயற்கை விவசாயமா இயற்கை உரத்தை தயாரிச்சு விடிய காலையில கொண்டு போய் விளைநிலங்களை கொட்டி விவசாயம் பண்ணாங்க. அப்ப எந்த ஒரு விளைநிலங்களும் விவசாயம் பாதிக்கப்படாம இருந்துச்சுங்கயா. ஆனா இன்னைக்கு பாஸ்போர்ட், யூரியா, பொட்டாசியம் சொல்லி இப்படி செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு விளைச்சலும் பாதிக்குது, விளைநிலங்களும் பாதிக்குதுங்கய்யா. சொத்தை உள்ள கத்திரிக்காய் தாங்க நல்ல கத்திரிக்காய், சொத்தையே இல்லாத கத்திரிக்காய் கெட்ட கத்திரிக்காங்க. இதை சொன்னா கழுத தேஞ்சு கட்டருமான கதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையை நம்ம சுரண்டுக்கிட்டு வர்றாங்க. நம்ம வருங்கால தலைமுறைக்கு இந்த இயற்கை கிடைக்குதா அப்படிங்கிறதே சந்தேகமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குதுங்க. மதுரையில புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மாமிச கழிவுகள், குப்பை, மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், காய்கறி கழிவுகள், பூக்கள் கழிவுகள், கழிவு நீர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே இடத்துல தேங்கி நிற்குதுங்க. அந்த இடத்துல போனாலே ஒரே துர்நாற்றமா இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது யாரு? மனிதர்கள் தானே. அதனால தாங்க நான் சொல்றேன், மனிதர்களால தான் இயற்கைக்கு சோதனைன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க செல்போன்ல எப்படி செல்போன்ல நீங்க டிக்டாக்ல ஷேர் பண்ற நேரத்தையும், ஃபேஸ்புக்கில் லைக் போடுற நேரத்துலையும், வாட்ஸ்அப்பில் மொக்க காமெடி போடுற நேரத்தையும் நீங்கள் இயற்கைக்கு பாதுகாக்கிறதுக்கும் இயற்கையை நேசிக்கிறதுக்கும் நீங்கள் செலவிட்டீங்கன்னா இன்னைக்கு இயற்கை எங்கேயும் போகாதுங்க, நம்மக்கிட்டே தாங்க இருக்கும். என்னதான் நம்ம சொன்னாலும் செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி இன்னைக்கு இயற்கைக்கு புறமாத்தானங்க எனக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், மனிதர்களால் தான் இயற்கைக்கு பெரிய சோதனை நான் சொல்கிறேங்க. என் மீது விழும் இயற்கையே, உன் கண்களில் ஏன் கலக்கம், உன் மௌனத்திலே என்ன யுத்தம். கடல் கடந்து வந்த காற்றை பிடிக்க என்னால் இயலவில்லை, வீசுகின்றனர் என் கடலில் குப்பைகளை. மரத்தை வெட்டி வெட்டி விற்கத்தான் காசு வரும், பின்னாடி முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமக்கத்தான் காலம் வரும். நீராவி போல் வெண்மையாக இருந்த என்னை வாகன புகை கருமையாக்குவது ஏன்? இந்த பூ உலகில் மழை பெய்யக்கூடாது என்றோ? ஆறு இருக்கிறது 1000 மைல் தூரத்திற்கு, அதன் மூலத்தை துண்டித்து விட்டால் அந்த ஆறே வறண்டு விடும். அதுதான் இன்றைய நிலை. இயற்கையை அழிக்காமல் இயற்கையை பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு சோதனை அதிகம்? ஒரு ஜீன் பால் சாத்திரேங்கிற ஒரு அறிஞர் சொன்னால், அதர் இஸ் ஹெல், நான் அடுத்த மனிதனே தொல்லைதான்டான்னா. அது ஆம்பளை பொம்பளை ரெண்டில் யார் வேணாலும் இருக்கலாம். இன்னொரு மனிதன்னாலே அவன் தொல்லை தான் பண்ணுவான் அவன். ஏன்னா அவனுடைய குணம் இன்றைக்கி நேரத்தில் ஏறக்குறைய குறைஞ்சது ஒரு 70,000 1 லட்சம் வருஷமாக இவனுடைய குணமே அதான். அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்கறது தான் இவன் குணமே. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இயற்கையால் மனிதர்களுக்கு டார்வின் 3 போராட்டங்களை சொல்கிறார். இயற்கையோடு போராட்டம், இனத்திற்குள் போராட்டம், இனத்திற்கு இனம் போராட்டம். இயற்கையோடு போராட்டம் என்று சொல்வது நம்ம கஜா புயல், அப்புறம் சுனாமி, இந்த மாதிரி பூமி அதிர்ச்சி, எரிமலை, இவைகள்லாம் இயற்கையோடு போராட்டம். அதுக்கு அடுத்தது இனத்திற்கு இனம் போராட்டம். இப்போ யானை வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, ஊருக்குள்ளே புலி ஊருக்குள்ளே வந்துடுது, ஒருத்தனை கடிச்சு கொண்டுடுது. இந்த மாதிரியான நமக்கும் பிற உயிர்களுக்கும் உள்ள போராட்டங்கள் அடுத்த ஒரு போராட்டம். அதற்கு அடுத்த 3வது போராட்டம் இனத்திற்குள் போராட்டம். என்ன இனத்திற்குள் அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டியிலேருந்து அண்ணன் தம்பியிலேருந்து இருக்கிற எல்லா ஜாதி, இனம், மதம், மொழி, நாடு
எல்லாத்துலேயுமே போராட்டம். மனிதர்களால் இயற்கைக்கு இந்த காட்டை முத உயிர்களை கொன்னது, பறவைகளை கொன்னது, சாப்பாட்டுக்காகவும் தன்னை எதிர்த்ததுக்காக கொன்னது, வேட்டையாடி வீர பிரதாபத்தை காமிச்சது, இவைகளெல்லாம் நம் மனிதர்கள் கொன்னாங்க. அதுக்கு அடுத்தது காட்டை அழித்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். நகரங்கள் வர ஆரம்பிச்சது, கிராமங்கள் வர ஆரம்பிச்சது. அதற்கு அடுத்ததாக தொழிற்சாலைகளுக்காக காடுகளை அழித்தான் மனிதன். எனவே மனிதர்களால் இயற்கைக்கு ஆபத்து உண்டு. அரசியல்வாதிகளால் மக்களுக்கு. அரசியல்வாதிகள் தன்னுடைய குடும்பத்தையோ தனக்கு தெரிந்த ஒரு முதலாளியவோ வளர்த்து விடாமல் நாட்டினுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய எதிர்காலத்திற்காகவும் அடுத்த சந்ததிக்காகவும் திட்டங்களை தீட்ட வேண்டும். அதை விட்டு தானும் தான் குடும்பமும் தான் வாழணுங்கிற மாதிரி திட்டங்களை போட்டு, இல்லை என்றால் தன்னுடைய முதலாளி வாழ வேண்டும், எப்போ வேணாலும் காசு கொடுப்பான் தனக்கு தெரிந்த முதலாளி, அதான் ஃபேசிசம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாது. மக்களால் அரசியல்வாதிகளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. நல்லது செய்கிறவனையும் நன்றி மறந்துடுவாங்க. நம்ம வீட்டிலே பார்க்கலாம், நம்ம ஏதாவது வீட்டுக்காக உழைச்சிருப்போம், கடைசியில் நீ என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க. எனவே மக்கள் அரசியல்வாதிகள் செய்த நல்லதை பாராட்ட வேண்டும். அரசியல்வாதிகள் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும். அவர்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்களையோ பாதிக்கக்கூடிய திட்டங்களையோ தீட்டினால் எதிர்த்து போராட வேண்டும். அதுக்கடுத்து மாணவரால் ஆசிரியர்கள். மாதா பிதா குரு தெய்வம். எனவே ஆசிரியர்ங்கிறது மாதா பிதா குரு, மூன்றாவது இடத்துல இருக்க ஆசிரியர். இதெல்லாம் நம்முடைய பண்பாடை காண்பிக்கும். மாணவன் அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், அந்த டீச்சருக்கு இன்னும் நல்லா அவங்க டீச் பண்ணுவாங்க. எனவே ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கட்சி இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அது மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்கறது, அது பண்ணுறது, அனாவசியமாக அடிக்கிறது, நிறைய தொல்லைகள் கொடுக்கறது, பாத்ரூம் கூட போக முடியாமல் அந்த பொண்ணுங்களை கட்டி போடுறது, இது மாதிரியான ஆசிரியர்களும் சக மாணவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக நேசிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது ஆண்களால் பெண்கள். இந்த ஆண்களால் பெண்கள்லே அதிகமாக தொல்லை ஆண்களால் தான், அதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆண்கள் தயவு செய்த ஆண்களால் தான் இந்த உலகத்தில் நிறைய தொல்லைகள், பெண்களால் கொஞ்சம் கம்மி. அதனால் ஆண்களால் தொல்லை என்று சொல்லி பேசி கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.